சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன். இது நல்லா 3 to 4 சவுண்ட்ஸ் வச்சு குழைய வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது அதையும் உள்ளே போட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம அதுக்குள்ளே போட போகிறோம். நான் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போடுறேன். இதோட வேணும்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மாங்காய் எல்லாம் போட்டால் இன்னும் சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸை உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கட்டும். அந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி உள்ளே போட்டுடலாம். இதுக்கு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம். சாம்பார் பொடி போட்டால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், சால்ட்டும் போட்டாச்சு. போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதை ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அது உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். உப்பு புளி எல்லாம் போட்டாச்சு. ஒரு மூடி போட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் அதை நல்லா வேக விடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா நம்ம குழைய வச்சுருக்கிற பருப்பை நல்லா கடைஞ்சி அந்த பருப்பையும் இது உள்ளே ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த சாம்பார் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் பொழுது நம்ம ஒரு 3 or 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வறுத்து அரைச்சி அது உள்ளே போட போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் கடலைப்பருப்பு, 1 or 2 ஸ்பூன்ஸ் தனியா, தேங்காய் திருவினது அதையெல்லாம் உள்ளே போட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. முதல்ல காஞ்ச மிளகாவையும் கடலைப்பருப்பையும் வறுத்துக்கணும். அது ஓரளவு வறுபட்ட உடனே நம்ம தனியாவும் தேங்காயும் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதுக்கு ஆயில் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெறும் கடாயில் வறுத்தா போதும். நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் தேவையில்லை, பட் ஓரளவு அதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இந்த வறுத்து அரைச்ச பவுடரை அது உள்ளே போட்டுடுங்க. போட்டால் நல்லா கமன்னு இருக்கும் சாம்பார். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு, கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும், புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் கமன்னு இருக்கும். இது இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் பொழுது ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.